ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். அப்புறம் நான் இங்கே வந்து ஹல்துவானியில் இருக்கேன். ஹல்துவானியிலேருந்து நைனிதால் போக போகிறோம் ட்ரிப் இன்னைக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் வாங்க. வேனில் ஏறி இருக்கோம். வேனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லாரும் காலியாக இருக்குது. நான் தான் முதல் பேசஞ்சர். போய் பார்க்கலாம். எல்லாரும் வாங்க போகலாம். கண்டக்டர் வந்திருக்காரு. டிக்கெட்டு பாருங்கள், 106 ரூபாய் இருக்குது. Popular. சரியான பாயிண்ட். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கேமராவில், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சூப்பரான வியூ.
அப்பா செம்மையா இருக்கு போது ட்ரிப் இன்னைக்கு. குளிர் தான் ஓவரா இருக்கு. ஜர்க்கின் எதுவும் போட்டு வரல. இப்ப போய் என்ன அவஸ்தைப்பட போகணும்னு தெரியல எனக்கு. மழை மேல கொண்டு வந்து வீடு கட்டிக்கிறானுங்களே தான். எப்பா நல்லா இருக்கேன். ஏய் உதிரே இருக்குல்ல வழி. அங்க பாருங்க வீடு எப்படி இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நைனிதால். நான் ஊருக்குள்ள நுழையில என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம் நமக்கு. இப்பவே சில்லுன்னு இருக்கு. மலை மேல போய் கட்டிக்கிறாங்க. அடுக்கடுக்கா கட்டியிருக்காங்க. அதுவும் செம்ம செம்மையா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இதுதான் நினைக்கிறேன் நைனிதால். இல்லை இதுக்கும் மேலே போகணுமா? நான் கேட்குறேன். நைனிதால் வந்தாச்சு. நைனிதால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நைனிதால் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் வந்திருக்கேன். ஓ வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்ல வியூ தான் இங்கே. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. டீ கடைக்கு வந்திருக்கேன். டீ கேட்குறேன். இங்கே எல்லா இடத்துலையும் சில்லுன்னு இருக்கு. சமாளிக்கவே முடியல. ஒரு தலைவர் மாட்டுறது கேப் வாங்கினா தான் வேலைக்கு ஆகும். ஸ்வெட்டருக்கு அது அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் மேனேஜ் பண்ணிட்டு டீ வந்தாச்சு. இந்த டீ மட்டும்தான் சூடாக இருக்குது. மற்றது எல்லாமே சில்லுன்னு வைக்கும். டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு ஜூ ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்க்க போகிறோம். ஜூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறோம். கண்ணாடி கடைக்கு வந்து இருக்குது. மிஸ்கின் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பொறுக்கி பெயர் கண்ணாடி வாங்கியாச்சு. ரேட் தான் கம்மி பண்ண மாட்டேன்றான். பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. என்ன மண்டை தான் தெரியுது. பார்த்துக்கலாம்.
எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. லேக் இருக்குன்னாங்க இங்க, பார்க்கலாம். காந்திஜி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் லேக்கு. இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன். பைக் டாக்ஸி நிறைய ரன் ஆகுது இங்கெல்லாம். வியூ நல்லா தான் இருக்கு. பாருங்க, எல்லாரும் போட் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எல்லாரும் ட்ரெக்கிங் போறதுக்கு பார்க்க இருக்காங்க. அழகா தாங்க இருக்கு இங்கேயும். சரி, அப்புறம் கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்கியாச்சு, ஆன்டி கடையில் தான் வாங்க. நல்லா தான் இருக்கு, சுகர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. பார்க்கலாம். இப்போ போட்டிங்க்கு வந்தாச்சு. போட்டிங் எவ்வளோன்ட்டு கேட்கலாம். சேஃப்டி ஜாக்கெட்டும் மாட்டியாச்சு. इधर बैठ जाओ. வந்தாச்சு, உக்காந்தாச்சு. இப்போ ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். போட் ரைட் பாருங்க, இவர் தான் அண்ணன். போட் ட்ரிப்புக்கு நம்ம சூப்பராக. கிளம்பியாச்சு. போட்டு சவாரி பண்ணுறது தான் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக இது 2வது வாட்டி நான் போட் ட்ரிப் பண்ணுறது. இங்கே இல்லை, நான் வந்து எங்கள் ஊரில் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் அங்கேயும் பார்க்கறதுக்கு. மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. उठ के खड़ नहीं सकता हो ना? फोटो भी लंबा बता दूंगा, ठीक है. அண்ணா என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறாராம், எடுத்து தரேன்னாரு. ஓகே தான், பிரச்சனை. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊரு, சூப்பரான ஊர். गांव बहुत अच्छा है यहाँ का. இருங்க, நான் பேக் கேமரா ஆன் பண்றேன். போட் சவாரி பண்ணுறது ஒரு தனி ஃபீல் தான். நல்லா இருக்கு. ஆனால் பண்ணுறது கூட அழகாக தான் இருக்கு. ஒண்டியாக பண்ணுறது தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா हम वहाँ तक जा सकते हैं क्या? वो जो நம்ம வந்து அந்த புள்ளி மாதிரி இருக்குல்ல, எல்லோ புள்ளி இருக்கு, அது வரைக்கும் போக போகிறோம். இங்க பாருங்க, மலையை கொடாஞ்சு வீடு கட்டியிருக்காங்க, பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கேருந்து வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இடம்.
அருமையான ஊர், அமைதியான மக்கள் இருக்காங்க. ரேட்டு தான் பார்கிங் பண்ண விட மாட்டேன்றானுங்க, டேரெக்டாக ஃபிக்ஸ் ரேட்டுன்றானுங்க. இந்த ஒரு கண்ணை பாருங்க, இப்போ ரெண்டு போட்டும் பக்கத்தில் இருக்கு. मैं भी एक दिन जोड़ी बन के आऊँगा। ठीक है भैया, आराम से आना चाहिए। अभी अकेला आया हो ना, हाँ ठीक है, आराम से आना यार। अभी शादी नहीं हुआ है, जब शादी हो जाएगा हाँ तब जोड़ी बना के आऊँगा। यहाँ मंदिर में हाथ जोड़े ना, जल्दी शादी हो जाएगी अपनी। अच्छा मनोकामनाएं पूरी हो जाती है यहाँ। अच्छा இங்க பாருங்க, இந்த கோயில் தான் போல இருக்குது. இந்த கோயிலில் தான் வேண்டிக்க சொல்கிறாரு அவர். இப்போது போட்டிங் முடிஞ்சு நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கொக்கெல்லாம் இருக்குது. கொக்கா என்ன பறவைன்னு தெரில, என்னமோ இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் போட்டிங் முடிஞ்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா போட்டிங்கை முடிஞ்சிடும். அது மாதிரி பெடல் பண்ணுறது கூட இருக்குங்க. சரிதான் தெரியல, தெரியுது. அங்கே பாருங்கள், பெடல் பண்ணுறது இருக்குது. பெடல் பண்ணே போகிறாங்க அவங்க. ஜூவுக்கு போகிறதுக்கு அந்த வழியாக போகணுமா? இங்கே எங்கன்னா இருங்க, கேமரா அந்த மலை வழியாக ஏறி அப்படிக்கா போகணும். பைக் டாக்ஸி பிடிக்கலாமா இல்லை நடந்து போகலாமான்னு கன்ஃபியூஸாக இருக்குது. நடந்து போனால் கொஞ்சம் டயர்டாகிடும், 1.5 கிலோமீட்டர் இருக்கான். பைக் டாக்ஸி பிடிக்கிறது பெட்ரு, ஏன்னா அங்கேயே போய் சோறு அடைஞ்சிடணும், அங்கேயும் வேறு நடக்கணும். அதுக்கு பெட்ரு வந்து ரேப்பிடோக்கு கொடுத்துடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது, பார்க்கலாம்.